அது என்ன விரும்பும்லாம் அல்லா பேசுகிறானே அப்படின்னு அல்ல சொல்கிறான். அண்மையிலே கெடுக்க இருக்கும் வெற்றியாகும் அப்படின்றான். புரிஞ்சிடும் மறுமையில் யார் பொய் பேசுகிறா யார் உண்மை பேசுகிறா. குரானை படித்தாலே புரிஞ்சிடும். ரசூலா என்ன பண்ணாங்க, அதுக்கு வந்து திணிக்கப்பட்டது யாராவது அவ்வளோ இன்வால்மெண்ட்டோடு செய்வாங்களா? நீங்கள் போகிறது ஒரு வழியாக போயிட்டுருக்கிறீங்க, திடீர்னு உங்கள் சொந்தக்காரர் கடை வழியாக போகிறீங்க, அவரையோ அர்ஜெண்ட்டாக பாத்ரூம் வந்துருச்சு, கடையை கொஞ்சம் பார்த்து கொண்டு போயிட்டார். நீங்கள் அந்த நேரம் பார்த்து அவருடைய அக்கௌண்ட்ஸ்லாம் ரெட்டு பார்த்து இவருக்கு இவ்வளோ கடன் இருக்கா, மனுஷன் இவ்வளோ பிஸ்னஸ் லாஸில் போயிட்டுருக்கா அப்படின்னு போய் அந்த பிஸ்னஸை தூக்கி பிடிச்சி 13 வருஷம் அதுக்குன்னே ஃபோக்கஸ் பண்ணி என்ன அதை வந்து இந்தியாவுடைய நம்பர் 1 கம்பெனியாக மாற்றுற வரைக்கும் அங்கேயே உட்காந்துட்டு இருப்பீங்களா? எப்படா வருவார்? 10 நிமிஷத்தில் வர சொல்லுப்பா சீக்கிரம், சார்ஜ் எடுத்துக்க சொல்லி. இதெல்லாம் தேவையில்லாத இம்சையாக இருக்குது. 70 குரானுடைய அறிஞர்கள் கஷ்டப்பட்டு 70 பேரை ரெடி பண்ணி மாணவர்கள் வச்சுருந்தேன். அவங்க பாட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க, ஏதோ கிளாஸ் நடத்துகிறேன்னாங்க, மாரசா நடத்துகிறாங்க. சரின்பானா தேவையில்லாமல் அது பொலிட்டிக்கல் இஷ்யூவாக போய் அது வந்து ரிலீஜியஸ் இஷ்யூலேருந்து போய் அது அரசியல் சப்ஜெக்டாக போய் அது அப்புறம் அது ஒரு பிரச்சனையாகி போச்சு. அப்போ இப்படி இருக்கும்போது இதெல்லாம் இத்தனையும் கேலி கூத்தான்றேன். பார்த்தா தெரியலையா இது வந்து பை ஆக்சிடெண்ட்டு 10 வருஷமாங்க ஸ்டேரிங்கில் உட்காந்துட்டு இருப்பாங்களா? அதுக்கு சரி இவங்க தான் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அபூபக்கர் ஒரு 2 வருஷம், இவர் ஒரு 12 வருஷம், அவர் ஒரு 10 வருஷம், வேலையே இல்லையா யாருக்கு குலஃபாய் ராஷிதீன்களுக்கு? அப்போ அல்லாஹ் அதை சொல்கிறான். அதை சொல்லிவிட்டு இது ஒரு பக்கம் இந்த 63லேருந்து 61ல் 10, 11, 12, 13 அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் 28:54 அவர்கள் நிலை குலையாமல் இருந்த சொர்க்கத்துக்கு ஒரு கும்பல் போகுது. அதை பற்றி சொல்கிறான். இவங்க ஏன் சொர்க்கத்துக்கு வந்தாங்க தெரியுமா? அவர்கள் நிலை குலையாமல் இருந்ததற்கு பகரமாக ஒரு வேலையில் வந்து நான் இவங்களுக்கு ஈடுபடுத்தினேன். அந்த வேலை அவ்வளோ கடினமாக இருந்துச்சு. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அதிலே இருந்தாங்க, நிலை குலையாமல் இருந்தாங்க. எவ்வளோ பிரச்சனைகள் வந்துச்சு, அதை ஃபேஸ் பண்ணாங்க. அவர்களுடைய கூலி அவர்களுக்கு 2 தடவை வழங்கப்படும், டபுள் கொடுப்பேன் அவங்களுக்கு.